பாய், இந்த மைத்ரேய முகூர்த்தம் ஒவ்வொரு மாதமும் நீங்க மக்களுக்காக சொல்லிட்டு வரீங்க. இந்த மாதம் புதுசா பார்க்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்காக மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னா என்ன? இந்த ஜூலை மாதத்துல எத்தனாம் தேதி வருது, என்ன கிழமை வருது, அதோட டைமிங், அந்த டீட்டெயில்ஸும் அதை பயன்படுத்துறதால மக்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதும் சொல்லுங்க பாய். கிளாரிட்டி கிடைச்சிது. ஏன்னா நிறைய பேர் கடன் அடையிறதுக்கு பரிகாரம் என்ன மேலே இந்த கீழே வரப்போகுது, இல்லை கீழே இருந்து அப்படியே வரப்போதா? இல்லையே. இந்த மாதிரி வழி கூட பண்ண முடியாதவங்க இருக்கிறவங்க தான் இந்த மைத்திரி முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். மாலிக் பை உங்ககிட்ட வர முடியல, பரிகாரம் பண்ண முடியல, வீட்டுக்கு தெரிஞ்சால் போயிடும், எனக்கு கடன் அதிகமாக இருக்குது, என் கடன் தீரணும், என்கிட்ட பரிகாரம் பண்ணுறது காசு வேணால் நிற்கிற சூழ்நிலையும் இல்லை. உங்கள் கடன் தீர நீங்கள் வருஷம் ஃபுல்லாக ஓட போகிறீங்க, மாதம் ஃபுல்லாக சம்பாதிக்க போகிறீங்க, வாரம் ஃபுல்லாக எந்திரிச்சு ஓட போகிறீங்க, அவனுக்கு வருஷம் ஃபுல்லாக பதில் சொல்ல போகிறீங்க. இவ்வளோ பண்ண போகிறீங்களா? இந்த ஒரு மாதத்தில், இந்த ஒரு நாளில், இந்த 2 மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்திங்க. மர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இந்த மைத்ரேய முகூர்த்தம் ஒவ்வொரு மாதமும் நீங்க மக்களுக்காக சொல்லிட்டு வரீங்க. இந்த மாதம் புதுசா பார்க்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்காக மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னா என்ன? இந்த ஜூலை மாதத்துல எத்தனாம் தேதி வருது, என்ன கிழமை வருது, அதோட டைமிங், அந்த டீட்டெயில்ஸும் அதை பயன்படுத்துறதால மக்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதும் சொல்லுங்க பாய். நல்லா கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி மைத்திரை முகூர்த்தம் இது மாதம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஜூலை மாதத்தில் இந்த 7வது மாதம், இந்த மாதம் வரதில் பார்த்திங்கன்னா மைத்திரை முகூர்த்தம் அப்படின்னா நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், புதுசாக பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ மைத்திரை முகூர்த்தன்றது பார்த்திங்கன்னா தீராத கடன், நம்மளால் நம்மளோட என்ன சொல்கிறது, நம்ம தகுதிக்கு மேலே கடன் வாங்குறதால தான் இந்த கடன்லேயே நம்ம தள்ளப்படுறோம். இப்போ என்கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 30-40 பேரை நான் பார்க்குறேன்னா அதில் ஒரு 10 பேராவது கடன்காரங்க வந்துடுறாங்க. போய் கடன் வாங்கிட்ட பண்ண முடியல. போய் ஒரு வீட்டுக்கு தெரியாமல் ஒரு பொண்ணு 20 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கு. எவ்வளோ வாங்கியிருக்கு? 20 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கு. வீட்டுக்கு கணவருக்கு தெரியாமல் ஒரு பொண்ணு அந்த 20 லட்ச ரூபாவும் அதை நல்ல வழியில் செலவு பண்ணாமல் சில பேர் அதை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அந்த காசு அந்த பொண்ணு சாப்பிடவே இல்லை, இன்னொருத்தன் சாப்பிட்டுட்டான். ஆனால் பழி யார் மேலே வந்துச்சு? இப்போ அந்த பொண்ணு பல வந்துச்சு. இப்போது நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இப்போ அந்த வாங்கி ஏமாத்தினா ஒரு பக்கம் போயிட்டான், இந்த பக்கம் கணவர், இந்த பக்கம் ஏமாத்தினா வந்து காசு கேட்குறவங்க, நடுவில் ஒரு 25 வயசு பொண்ணு நடுவில் மாட்டி நின்றுட்டுருக்கு. இந்த பக்கம் சொன்னால் வாழ்க்கை போச்சு, இந்த பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணால் மரியாதை போச்சு. அப்போ எவ்வளோ அந்த மன உடைச்சல் எப்படி இருக்கும் பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் அந்த பொண்ணு. ஒரு கை குழந்தை வச்சுட்டு வருது, பை எனக்கு 20 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு பை, கணவருக்கு தெரியாமல் நான் வாங்கி கொடுத்தேன் பை, நான் சின்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு போனால் அது என்னை கொண்டு போய் இவ்வளோ தூரம் விட்டுருச்சு பை, இதுக்கு என்னவே பண்ணுறது, இந்த கடன் அடைக்கிறதுக்கு எதனா ஒரு வழி இல்லையா, இதுக்கு எதனா பண்ணி கொடுங்க பைச்சு. கடன்ன்றது பார்த்திங்கன்னா கடன் அடையிறதுக்குன்றது ஒரு பரிகாரமே கிடையாது. எப்படி கடன் அடையிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் மாலிக் பையாக இருந்தாலும் சரி, நானாக தகுதி எழுதி கொடுத்தாலுமே இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு 30,000 சம்பாதிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு கடன் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் அந்த 30,000 வருமானம் வரணும், அந்த வர காசு தங்கணும், அது முறையால் தங்கணும், அதை நீங்கள் 4 பேருக்கு கடமாக ஸ்பீட் பண்ணி கொடுத்து கடன் குறைக்கணும். அப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணும்போது இன்னொரு தொழில் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். இப்போ பகல் வேலை செய்கிறீங்களா, நைட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் 2-3 பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலையும் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்பும் பண்ணால் உங்களால் பண்ண முடியறதுக்கும் காசு தங்குறதுக்கும் அந்த காசு நீங்கள் கடன் அடைக்கலாமா அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணுக்கு கிளாரிட்டி கிடச்சிது. ஏன்னா நிறைய பேர் கடன் அடையிறதுக்கு பரிகாரம் என்ன மேலே இந்த கீழே வரப்போகுது, இல்லை கீழே இருந்து அப்படியே வரப்போதா? இல்லையே. கடனுக்கு பரிகாரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது எப்படி என்னது, எந்த பக்கம் என்ன சொல்கிறது, ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், எந்த பக்கம் பாதை இருக்குன்னே தெரியல, அதுக்கான ஒரு பாதை ஏற்படுத்தி கொடுக்குறது தான் அந்த பரிகாரன்றது. நமக்கு ஒரு வெளிச்சம், ஒரு பாதை. ஆமாம், ரைட்டு பா, இப்படி இருக்குப்பா, இந்த வழிக்கு போனால் இது சரியாகும், பா இப்படி பண்ணி கொடுத்துருக்காரு, பண்ணனாவுனா அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு வரலாம், ஒரு பிஸ்னஸ் வரலாம், ஒரு ஃப்ரெண்டு வரலாம், நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஒரு சொந்தம் வரலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஏன் கவலைப்படுறேன், என்கிட்ட இருக்கு நான் கொடுக்குறேன், இதை கட்டிடு, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொடு, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடு, இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் சொல்கிறேன், இதில் நீ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, இல்லை இந்த பிஸ்னஸ் பண்ணு, இதில் ஒரு 10 ரூபா வருமானம் வரும், அதை நீ கட்டு, இப்படின்னு உங்களுக்கு எந்த பக்கம் வழி இல்லாமல் இடத்துல இந்த பரிகாரம் பண்ண வழி வரும். அதுதான் கடனுக்காக பரிகாரம். இந்த மாதிரி வழி கூட பண்ண முடியாதவங்க இருக்கிறவங்க தான் இந்த மைத்திரி முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். மாலிக் பை உங்ககிட்ட வர முடியல, பரிகாரம் பண்ண முடியல, வீட்டுக்கு தெரிஞ்சால் போயிடும், எனக்கு கடன் அதிகமாக இருக்குது, என் கடன் தீரணும்,
என்கிட்ட பரிகாரம் பண்ணுறது காசு வேணாலும் வந்து நிற்கிற சூழ்நிலையும் இல்லை. அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு தான் இது வீட்டிலேருந்து செய்கிறதுக்கு தான் இப்போ மைத்திரை முகூர்த்தம்னு சொல்லுது. மைத்திரை முகூர்த்தம்னா ரொம்ப பெரிய காலையில் எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு உட்காந்து சுப்பிரபாதம் பாடிட்டு எழுதிட்டு எழுதுற அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. மைத்திரத்துக்கு முக்கியமான விஷயம் அதுக்குன்னு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் அதை பண்ணிடணும். ஒரு குறிப்பிட்ட டைம் வரும். மைத்திரை முகூர்த்தத்தில் எல்லா மைத்திரை முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா நைட்லேயும் சாயந்தரத்துலையும் காலையிலையும் மாறி மாறி வந்துட்டுருக்கும். கிரகநிலை மாற மாற பார்த்தீங்கன்னா டைம் மாறும். அப்படி மாறும்போது உங்களுக்கான டைம் வருது. அந்த டைமை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினா போதும். ஏன் அந்த நேரத்தை பயன்படுத்துறதுன்னா அந்த நேரத்தில் அந்த கடன் தீர்றதுக்கான ஒரு டைம். அப்போது நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணும்போது அந்த பரிகாரம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும். உங்களால் முழுசாக குறையினா கூட கொஞ்சம் குறைஞ்சி மன நிம்மதியாக இருக்கலாம். 100% இருக்கலாம். ஆனால் நீ ஆத்மாத்மாவாக பண்ணோம். ஏதோ ஒரு சொன்னார் நம்ம எதோ எழுதணும் எதோ செஞ்சோன்னு செய்யாமல் ஒரு ஆத்மாத்மாவும் உட்காந்து ஆத்மாத்மாவும் எழுதி ஆத்மாவும் மனசார வேண்டி நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய மலையை கூட நீங்கள் குறைஞ்சிடலாம். நீங்கள் வைக்கிற நம்பிக்கை தான் பெருசாக வைக்கணும். இதுதான் ஹைலைட்டு. இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மைத்திரை முகூர்த்தன்றது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய தடவை பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பர் எழுத சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒயிட் பேப்பர்லேயும் எழுதுறது ஒரு வகை. பிரியாணி இலை இருக்குது பார்த்தீங்கன்னா, பிரியாணி இலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெலிசாக இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய இலைலாம் இருக்குது. பிரியாணியில் கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக வாங்கி கொஞ்சம் பெரிய இலையை பட்டை ஸ்கொயர் அப்படி நீட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய இலையை வாங்கி அதை லைட்டாக சும்மா முதல்ல லைட்டாக தொடச்ச மாதிரி ஒரு லைட்டாக தொடச்சிடணும். சுத்தம் பண்ணணும். எந்த ஒரு விஷயம் பண்ணும்போது சுத்தம் பண்ணணும். அதை சுத்தம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பச்சை கலரில் பேனா வரும். பேனில் எழுத முடியாது, ஸ்கெட்சில் எழுத முடியும். ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா மெலிசான ஸ்கெட்ச் மாதிரி வரும் மார்க்கர் மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா யார் நம்ம பேர் கொடுக்க போகிறோமோ அவங்களோட பேர் எந்த நபருக்கு செலுத்த போகிறோமோ அதுக்கு முன்னாடி மேலே வந்து பார்த்திங்கன்னா மைத்திரை முகூர்த்தம்னு தமிழில் எழுதணும். உங்களுக்கு இங்கிலீஷ் தான் எழுத தெரியும்னா இங்கிலீஷில் கூட நீங்கள் எழுதலாம், தப்பு இல்லை. மொழி வேறு எழுத்து வேறு, எண்ணம் தான் கரெக்டாக இருக்கணும். ஸோ மைத்திரி முகூர்த்தம்னு எழுதிட்டு அப்புறம் எந்த நபருக்கு காசு கொடுக்க போகிறோன்னு அதை எழுதணும். எவ்வளோ தொகை கொடுக்க போகிறோன்னு எழுதணும். யாருக்கு கொடுக்க போகிறோன்றது எழுதணும். இது எல்லாமே எழுதிட்டு அதை நீங்கள் சாமி படத்தாண்டு வைக்கலாம், பூஜை அறையில் வைக்கலாம், இல்லை கபோர்டில் வைக்கலாம், பீரோவில் வைக்கலாம். நீங்கள் எந்த ரிலீஜனாலும் எடுத்துகிட்டு போங்க. இந்த பரிகாரத்துக்கு வந்து முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டின் அப்படிலாம் கணக்கு கிடையாது. கடன் இருந்தால் இந்த பரிகாரத்தை பண்ணு, நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை பண்ணு. நம்பிக்கை எல்லாம் வீடியோ தட்டி விட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். ஸோ பிரியாணி இலையில் மைத்திரை முகூர்த்தம் பேர் தொகை எல்லாமே எழுதி செலுத்த வேண்டிய டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வர்ற டைம் பார்த்திங்கன்னா வர 7ஆம் தேதி திங்கட்கிழமை மத்தியான வேலையில் 3 மணிக்கு வருது, 5 மணிக்கு முடியுது. 3 to 5 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்குது. உங்கள் கடன் தீர நீங்கள் வருஷம் ஃபுல்லாக ஓட போகிறீங்க, மாதம் ஃபுல்லாக சம்பாதிக்க போகிறீங்க, வாரம் ஃபுல்லாக எந்திரிச்சு ஓட போகிறீங்க, அவனுக்கு வருஷம் ஃபுல்லாக பதில் சொல்ல போகிறீங்க. இவ்வளோ பண்ண போகிறீங்களா இந்த ஒரு மாதத்தில், இந்த ஒரு நாளில் இந்த 2 மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்திங்க. ஒன்றும் பெருசாக இல்லை. 2 வகையாக நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் கொடுக்கலாம். அக்கௌண்ட்டில் தான் கொடுக்க போகிறீங்கன்னா அதை கரெக்டாக 3 மணி 5 மணிக்குள்ளே எழுதிட்டு அந்த நேரத்துக்குள்ளே அந்த காசை பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் இந்த பிரியாணியில் எழுதி அதை ஒயிட் பேப்பரில் மடித்து வச்சு எவ்வளோ தொகை கொடுக்குறப்போமோ அந்த தொகையை அதில் எழுதி வச்சு மொத்தமாக செட்டாக எடுத்து நேரில் போய் கொடுக்குற மாதிரி அந்த 3 to 5 டைமுக்குள்ளே நேரில் கொடுத்துடணும். ஓகே பை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும், வாங்கிட்டேன்னு அவர் ஆத்மாத்மமாக சொல்லணும். அது ஒரு விதம். இல்லை பை ஆன்லைனில் தான் கட்டணும், பேங்க் டைம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இந்த 3 to 5 டைம்களை எழுதி வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு கூட நீங்கள் எடுத்து போய்ட்டு அது பேங்க்கில் கட்டிடலாம். அது எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் இந்த மொழி எழுதுகிற பேப்பர் ஆஃபீஸ் கவர் இருக்கு வந்து அதில் அது தனியாக பிரியாணியில் எழுதி அந்த ஆஃபீஸ் கவரில் வச்சுணும். அது கூட பணத்தை வைக்கணும். பணத்தில் அது ஒட்டி இருக்கணும். பிரியாணி இலையும் அந்த பணமும் அது 1000 ரூபாவோ 5000 ரூபாவோ 5 லட்சமோ எனிவன் எது ஒன்று இருந்துட்டு போட்டோம், ஆனால் ஒட்டி இருக்கணும். ஒட்டி இருக்கிற பணம் அதை எடுத்துகிட்டு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் போய் கட்டணும் கட்டலாம், இல்லை நேரில் போய் கொடுக்கணும் கொடுக்கலாம். இல்லை அந்த 3 to 5க்குள்ளே இது எதுவுமே பண்ண முடியலையா, ஆன்லைனில் அனுப்ப போறியா அந்த டைமில் அனுப்பிச்சிடு. ஜிபேயோ ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் எப்படி நாளைக்கு கொடுக்க போகிறீங்க, 4 மணிக்கு கொடுக்க போகிறீங்க, அதுக்கு அந்த ஒரு நாள் பிஃபோராகவே கொடுங்க. ஏன்னா கடன் 100 to 100% குறைய ஆரம்பிக்கும் அந்த 3 to 5க்குள்ளே. ஆனால் கொடுத்துட்டேன்னு நீங்கள் சொல்லணும், வாங்கிட்டேன்னு அவங்க சொல்லணும். ஆத்மாத்மா அந்த மன திருப்தி அவங்க 2 பேருக்குள்ளே வரணும்ப்பா. நம்ம ஒரு 5000 கொடுக்கணும், நம்ம அவருக்கு 1000 கொடுத்துட்டோம்ப்பா, மீதி 4000 இருக்குது, இன்ஷால்லா அடுத்த மாதத்துக்குள்ளே கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரை வந்து இப்போ 1000 கொடுத்துட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட்டில் வரணும். இந்த டைம்குள்ளே அந்த டைம் பீரியட்குள்ளே அது நடந்துச்சுன்னா 100% தொகை குறையும். ஸோ அதுதான் மைத்திரை முகூர்த்தம். ஏன்னா முகூர்த்தத்தில் வந்து எல்லா முகூர்த்தமும் ஒரு மனுஷனுக்கு முக்கியம். இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு டைமிங் தான் இந்த முகூர்த்தன்ற ஒரு விஷயம். அதில் இந்த நம்மளுக்கு இந்த மைத்திரின்றது நம்மளோட கடன் சுமையை குறைக்கிறதுக்கு வர ஒரு முகூர்த்தம். இதை நீங்கள் தயவு செஞ்சு ஏன் மிஸ் பண்ணுறீங்க? ஓகே, அட்லீஸ்ட் பிரம்ம முகூர்த்தம் தான் எந்திரிக்கிறது இல்லை இல்லையா? எவ்வளோ முகூர்த்தம் நீங்கள் தள்ளிடுறீங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு மைத்திரி முகூர்த்தம்
மத்தியான வேலை தான் வருது 3 to 5. 3 to 5. இதையாவது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கரெக்டான ஒரு பிரியாணியில் வாங்குங்க, பச்சை கலரில் வாஷ் பண்ணுங்கள், எழுதுங்க, யார் பேர் எழுதணுமோ எழுதுங்க, எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ எழுதுங்க, பிரியாணியில் கவரில் போட்டு பணத்தோடு வைங்க, கரெக்டான டைமில் போய் கொடுங்க. அன்றைக்கி டைம் இல்லையா மறுநாள் கொடுங்க, அதுக்கும் மறுநாள் கொடுக்கக்கூடாது. ஓகே. அதே மாதிரி 2:30 மணிக்கெலாம் போயிட்டோம், ஐயோ அரை மணி நேரம் தானே போகிற போக்கில் கொடுத்துட்டு போயிடும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. வெயிட் பண்ணி அந்த 3 கூட நீங்கள் அதை கொடுக்கலாம். ஆக மொத்தத்தில் 3:30 மணி இருக்கணும். அப்போ அதை கரெக்டான டைமில் கொடுங்க. கொடுக்கும்போது ஆத்மாத்மமாக நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தை வேண்டிட்டு கொடுக்கணும். ஏன் அல்ல இந்த கடனை இதோடு எனக்கு குறைச்சி கொடு, அவ்வளோதான். முருகரை யாரை ஒன்று வேண்டுறீங்களோ மனசார வேண்டிக்கிட்டு கொடுத்து பாருங்கள், 100% நடக்கும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். சிறப்பு சிறப்பு பாய். ஏன்னா கடன் சுமைன்றது நிறைய மக்களுக்கு இருக்குது. கடன் சுமையிலேருந்து மக்கள் விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை பற்றி சொல்கிறது வெகு சிறப்பு. இந்த மாத மைத்திரேய முகூர்த்தத்துக்கும் ரொம்ப அழகான பதிவாக கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.